ஜென்ம குரு கிட்ட இருந்து விடுபட போற நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு நம்ம குரு பயிற்சியால கிடைக்க போற பம்பர் பரிசு என்னன்னு நம்ம குருஜி சொல்ல போறார். கண்டிப்பாம்மா. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் அவங்க ராசியிலே குரு இருந்தது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. ராமர் காட்டுக்கு போன அந்த காலம்தான் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வனவாசம்ன்ற போது காட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் தங்காமல் வெளியில் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பொருந்தும். திடீர்னு ஜென்மகுரு வந்தவொடனே இருக்கிற வீட்டை விட்டு வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, இல்லை வீடு தங்காமல் இருப்பாங்க. இதெல்லாமே அந்த வனவாசத்தை தான் குறிக்கக்கூடியதா அமையக்கூடிய சூழ்நிலை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உண்டு. இப்போ அதுலேருந்து நீங்கள் விடுபட போறீங்க கண்டிப்பாக. அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதனால என்ன பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுங்க. ஏன்னாட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் கவனமாக கேட்டதுன்னு அது எப்படி நீங்கள் நல்லா வரணும் இல்லையா? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், அது சொல்ல தானே வந்திருக்கேன். அப்போ நீங்கள் கவனமாக கேட்டவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதுங்க. முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ தான் உங்களுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 100% ஜெயிப்பீங்க. இப்போ பார்க்கலாமா? அப்போது 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வந்திருக்கும் போது தனம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல், கல்வி, நமக்கு வரக்கூடிய பண வழிகள் எந்தெந்த வழியில் வருமோ அதுக்குண்டான வழிகள் எல்லாமே சொல்லப்படுது. அப்போ பல வழிகளில் பணம் வரக்கூடிய அமைப்பு இப்போ வரப்போகுது. சந்தோஷம் தானே? அப்போ எந்தெந்த வழியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவினர்கள் வழியில் வரும். கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அது அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கும், அந்த பணம் வராமல் இருந்திருக்கும். சில பேர் கைமாத்தா கொடுத்துருப்பீங்க, சில பேர் குறைச்ச வட்டி கூட கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் கூட வராமல் காலம் தாழ்த்திட்டு போயினே இருந்திருக்கும். அது இப்போ கழிக்க வந்துடும். அது மாதிரில வரும். நிறைய முதலீடு போட்டிங்கன்னா தொழிலில் அதனுடைய லாபங்கள் வரும். குடும்பத்தில் நல்ல எல்லாரும் அன்பும் ஆதரவும் பெறாம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைகள் ஒரு வழி, இப்படி தான் போயின்னு வந்திருக்காங்க. 3 பேரும் 3 வழியில் போகிறாங்க. அப்போது இந்த காலகட்டங்கள் இந்த குரு 2ஆம் இடத்துல வந்து அமையும் போது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒரே வழியில் போவாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கணவன் சொல்கிறது மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்கிறது கணவன் கேட்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறது பிள்ளைகள் கேட்பாங்க. இது மாதிரி அமையுமா? அமையும். அதுக்கு தானே சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்களுடைய பிளானிங் எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க நிறைய திட்டங்கள் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகும். அவர் உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கறனால லோன் கேட்டிருந்தீங்கல்ல, இப்போ கிடைக்கும். கடன் கண்டிப்பாக கிடைக்கும். கைமாத்தா கேட்டிருந்தாலும் கிடைக்கும், வட்டிக்கு கேட்டிருந்தாலும் கிடைக்கும், பேங்க் மூலியமாக கேட்டிருந்தாலும் கிடைக்கும், அரசாங்கத்து மூலியமாக கேட்டிருந்தாலும் கிடைக்கும். எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? பல வழிகளே கிடைக்கும். உங்களுடைய மறைமுக எதிரிகள்லாம் விலைக்கு ஓடி போடுவாங்க, கிட்ட வர மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு பிரச்சனை வந்தானே அவங்க உங்களை விட்டு உங்களை பார்க்காம அவங்க போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வழக்குகள் ஏற்பட்டுருங்க இல்லையா, அதெல்லாம் போய் சாதகமான முடிவு வந்துடும். வாய்தா போட்டுனே இந்த பாரு அட்வொகேட் கேட்டாக்கா நான் என்ன பண்ணுறது, ஜட்ஜி தான் போடுறாரு, இப்படி தான் ஜட்ஜி ஒருத்தர் அவங்க மேலே பழிய போட்டுனே இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்திலே குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக வழக்கு முடிஞ்சு நல்ல ஒரு தீர்ப்பு வரும். அது மூலியமா சொத்து வரலாம், பணம் வரலாம், உதவிகள் வரலாம், உறவுகள் நிலைக்கலாம், எல்லாமே வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறல்ல, ஆயுள் தீர்க்கமாகும். ஆயுளை பற்றி பயப்பட வேணாம். இருந்தாலும் வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருட்கள் திருடு போகிறது, தொலைஞ்சு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லது சொல்லும்போது கெட்டதும் நடக்க தான் செய்யும். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிகள், இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 விதமான தொழில்கள் அமையும். ஒன்று தொழில் இருப்பாங்க, உத்தியோகம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, இன்னொரு உத்தியோகம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா உத்தியோகம் வியாபாரம் 2 பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2 விதமான தொழில்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அமையும். அது மாதிரி இப்போ நல்லபடியாக நடக்க போகுது. உங்கள் ராசி புத பகவான், அந்த புத பகவானுக்கு விஷ்ணு தான் அதிபதி. பெருமாள், விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் எல்லாமே ஒன்று தான். எப்பேற்பட்ட உருவத்தை நீங்கள் வழிபட்டாலும் நல்லது. பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமையில பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி அவருக்கு துளசி மாலை சார்த்தலாம், துளசியால் அர்ச்சனை செய்யலாம், தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். புதன்கிழமையில செய்து வருவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இது குரு பயிற்சியாக சொல்லப்படுவதால் அந்த பெருமாள் அவதாரத்திலேயே குருவாக விளங்கக்கூடியவர் யார்? மகாபாரத்தில் யார் குருவாக இருந்தா? கிருஷ்ண பரமாத்மா. அப்போ கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் கிருஷ்ணர் வழிபட்ட கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கிருஷ்ணர் வழிபடலாம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லலாம். எல்லாத்துக்குமே இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கனாலே அவரே நீங்கள் குருவாக தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால இந்த
பார்வை பலன்களுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே இரட்டைப்படை அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 குழந்தை உருவங்கள் பொறிக்கப்பட்ட ராசி தான் உங்களுடைய மிதுன ராசி. அப்போ ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்வின்ஸ்னா இரட்டை குழந்தைகள். அப்போ அந்த இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பாங்க இல்லையா? பணக்கார வீட்ல பிறந்தா அவங்க அமோகமா வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. அதே ஏழை வீட்லயும் கண்டிப்பா பிறப்பாங்க இல்லையா? அப்படி யாரு பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணணும். அந்த ட்வின்ஸுக்கு உதவி பண்ணணும். அதுதான் உங்க ராசிக்கு உண்டான தான தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், கல்வி படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது உங்களால் முடிஞ்சா செய்யலாம், இல்லை குரூப் மூலியமா செய்யலாம். அனாதை ஆசிரமம் சென்று அங்கே பார்த்து அது மாதிரி இருந்தாங்கன்னா செய்யலாம். எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இது மட்டும் இல்லை, இரட்டை குழந்தைகள் மட்டும் இல்லை, பொதுவாக குழந்தைங்களுக்கு செய்து வர்றது ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் ஆண் பெண் இல்லாமல் 3ஆம் பாலினர் சொல்றாங்க திருநங்கைகள், அவங்களுக்கும் நீங்க கண்டிப்பா செஞ்சு வரலாம். ஏன்னா புதன் பகவான் வந்து அந்த திருநங்கைக்குரிய கிரகமாக தான் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்குமே நீங்க உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட செய்யலாம். உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். இருப்பிடம் கூட இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கை காட்டி விடலாம். நீங்க இடத்துக்கு போயிட்டு வாங்க, இங்க தங்குங்க, கவர்மெண்ட் நீங்க உங்களுக்கு உதவி, இந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு உதவி பண்ணுது, இவங்களை போய் பாருங்க, அவங்கள போய் பாருங்க, இப்படி செஞ்சுட்டே வரலாம். இதனாலே கூட உங்களுக்கு அந்த கை காட்டுறனால அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதெல்லாமே மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது. அப்போ இந்த குரு பயிற்சியில நீங்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலக போது கண்டிப்பாக இது நன்மை தரும் காலமாக தான் அமையுது. இந்த உச்ச குரு வீட்டில் குரு வந்து அமர்ந்ததுமே உங்களுக்கு நான் இதுகாரும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது சொல்லி இந்த மீனராசிக்காரங்கள் இழந்ததை கண்டிப்பாக மீட்டெடுப்பீர்கள் என்று சொல்லி ஒரு புதுமையான மனிதனாக, அது ஆனந்தாலும் பெண்ணாலும் திகழப் போவீர்கள் என்று சொல்லி எல்லா நலம் வளமும் பெற்ற நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.